ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. طيب، الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகையின் தூண்களில் இருக்கிறோம். இதற்கு முன்னால் என்ன பார்த்தோம்? தொழுகையின் நிபந்தனைகள். தொழுகையின் நிபந்தனைகள் எத்தனை நிபந்தனை தொழுகைக்கு? 9. ஆளாளருக்கு ஒன்று சொல்லுவோமா? ஒரு நிபந்தனை வர்சலா. இஸ்லாம், முஸ்லிமாக இருக்க வேண்டும். புத்தியுடையவராக இருக்க வேண்டும். தமீஸ், பிரித்தறியக்கூடியவராக இருக்க வேண்டும். ரஃபுல் ஹதஸ், என்னது? தூய்மையின்மையை அகற்றுதல். துறக்கில்லாத நிலையில் இருக்க வேண்டும். உது முறியாத நிலையில் இருக்க வேண்டும். அப்படி உது முறிந்தது என்றால் உதுவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது குளிப்பு கடமையாகிவிட்டது என்றால் குளிப்பை குளித்துக் கொள்ள வேண்டும். சரி. 5வது தூய்மையை அகற்றுதல். அசுத்தத்தை அகற்றுதல். அது என்ன அசுத்தத்தை அகற்றுதல்? அசுத்தத்தை அகற்றுதல் என்பது 3 விஷயத்தில் பார்க்க வேண்டும். ஒன்று உடல், மற்றொன்று ஆடை, 3வது தொழுமிடம். இந்த 3த்திலும் அசுத்தம் இருந்தால் அதை அகற்ற வேண்டும், நிபந்தனை. 6வது ஔரா, மறைத்திருக்க வேண்டும். ஔராவை மறைத்திருக்க வேண்டும். மாஷா அல்லாஹ். 7வது துஹூலுல் வக்த், எல்லாம் சரி, வக்த் வர வேண்டும். என்ன வேண்டும்? வக்த் வந்திருக்க வேண்டும், அப்போதுதான் தொழ முடியும். 8வது மாஷா அல்லாஹ் கிப்லா, வக்த் வந்துருச்சு, வந்த உடனே அப்படியே ஏதாவது ஒரு இடத்துல தொழுவிடுவோமா? கிப்லாவை முன்னோக்க வேண்டும். கடைசியா 9வது அந்நியா. என்னது? அந்நியா, நியத் வேண்டும். இதெல்லாம் செய்துவிட்டு நியத் இல்லாமல் தொழுது விடக்கூடாது. எல்லாம் செய்து நியத் இல்லாமல் தொழுது விடக்கூடாது. அதுதான் இந்த நிய்யா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இதை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சரி, தூண்களுக்குள் வருவோம். தூண்களுக்கும் நிபந்தனைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வேறுபாடு என்ன? தொழுகையின் தூண்கள், தொழுகையின் நிபந்தனைகள், என்ன வித்தியாசம்? அந்த நிபந்தனையை முழுமையா அடைந்தால்தான் தொழுக முடியும். தொழுது கொள்ளலாம். ஏன் நிபந்தனையில அவர் வயதுக்கு வர வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை? தொழுறதுக்கு வயதுக்கு வருவது என்பது நிபந்தனையா? நான் 14 வயசு வந்தாதான் நான் என் பிள்ளையை தொழு வைப்பேன், 15 வயசு வந்தாதான் என் பிள்ளையை தொழு வைப்பேன். இப்ப புரியுதா நிபந்தனை என்னன்னு? நிபந்தனை அல்ல, வயதுக்கு வர வேண்டும் என்பது நிபந்தனை அல்ல. வயதுக்கு வருவது என்பது கடமையாகிறது. விட்டால் பாவத்தாளியாக உருவாகிறார். 7 வயது 10 வயதில் எல்லாம் தொழுகையை தொழாமல் இருந்தால் பாவத்தாளியாக ஆக மாட்டார். ஆனால் முற்காலத்தில் தொழுகையை பேணாமல் விடுவதற்கு வாய்ப்பாக ஆகிவிடும். அதை தான் உலமாக்கள் சொல்கிறார். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி அனுப்ப சொல்கிறார்கள், பிறகு அடித்து தொழுகைக்கு அனுப்ப சொல்கிறார்கள். இது நிபந்தனை என்பது வேறு. நிபந்தனை என்றால் தொழுதால் இது ஏற்றுக்கொள்ளப்படும், தொழுதால் அதற்கு கூலி கிடைக்கும் என்றால் இந்த நிபந்தனைகளை அடைந்தால் போதும். வயதுக்கு வந்தால் தான் தொழ முடியும் என்பதெல்லாம் இல்ல, வயசுக்கு வரல அப்ப நீ தொழக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே,
என்ற நம்முடைய காலத்தில் நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம் என்றால், இன்னும் ஒரு கூட்டம் தொழுகையெல்லாம் தொழாதே, வேலைக்கு போ, தொழுகையெல்லாம் முக்கியம் இல்லை, வாரத்துல ஒரு நாள் தொழுதா போதும். ஒரு குடும்பத்துல 2 பேர் இருந்தாங்க என்றால், அண்ணன் தவறான விஷயத்தில் இருக்கிறார் என்றால், அவர் தவறான பழக்கங்களினால் தவறாக இருப்பதனால் சில பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். அதே போல் இன்னொரு மகன் ஐவேளை தொழுவதால் அவனிடம் பிரச்சனை இருக்கின்றது என்று நினைக்கக்கூடிய பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவன் அப்படின்னு போயிட்டான், கெட்டதுக்கு போயிட்டான், நீ தொழுவன்னு நீ இப்படி போயிட்ட. யாரை குறை சொல்வது? யாரை குறை சொல்வது? நமக்கு எந்த கல்வியும் வராமல், நாம் படிக்காமல், நாம் இந்த நிலைக்கு நம்மளே ஆக்கிக் கொண்ட நமக்கு இந்த குறையா? அல்லது நாட்டில் வளர்வதால் நமக்கு இந்த பிரச்சனையா? தொழுகையை ஐவேளை தொழுதால் அவன் வழிகெடுகிறான், கெட்ட விஷயத்தில் செல்கிறான் என்ற அளவிற்கு இந்த சமூகம் பார்க்கிறது என்றால் நாம் என்னவென்று சொல்வது? எந்த தொழுகை மரணித்ததற்கு பிறகு மறுமையில் முதலில் கேள்வி கேட்கப்படக்கூடிய அந்த தொழுகைக்கு இந்த நிலை என்றால் வேறு என்ன முஸ்லிம் என்று சொல்வதற்கு நமக்கு மிச்சம் இருக்கிறது? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்படிப்பட்ட எண்ணங்களை உடையவர்களுக்கு அல்லாஹ் நேர் வழியை வழங்குவானாக. இதே நிலையில் அவர்கள் அந்த அல்லாஹை சந்திப்பது, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அது மாபெரும் ஒரு குற்றச்செயல். தொழுகையிலே அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகையிலே காம்ப்ரமைஸ் வேண்டாம். தொழுகையை தாண்டிதான் நமக்கு துன்யா. சுபஹான் அல்லாஹ், தொழுகைக்கு முன்னால் எதுவும் கிடையாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று தொழுகை எல்லாம் கடமை இல்லை என்பதை மறுக்கக்கூடிய அளவுக்கு வந்தால் அல்லாஹ் நடிகால் இது குஃப்ராக ஆகிவிடும், இது குஃப்ராக ஆகிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் முஸ்தஆன். சரி, தொழுகை தூண்களுக்குள் செல்வோம். வரிசையாக இதுவரை இத்தனை தூண்கள் பார்த்திருக்கிறோம். 7 தூண்கள். இது தொழுகைக்குள்ளே. தொழுகையின் தூண்கள் என்றால் என்ன? இதெல்லாமல் நிலை பெறாது. இது அனைத்தும் சரி. இது ஒன்று. வேற இன்னொன்னு சொன்னேன். தொழுகையின் தூண்கள் விஷயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். தொழுகையின் தூண்கள் விஷயத்தில் தூண்களை பொறுத்த மட்டில் நாம் படித்து வரக்கூடிய தூண்களை பொறுத்த தெரிந்தோ தெரியாமலோ விட்டுவிட்டால் தொழுகை பாத்திலாகிவிடும். இல்ல மறந்துட்டேன், நிக்க மறந்துட்டேன், தொழுகையில பாத்தில். தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்ல மறந்துட்டேன், வேணுக்குன்னு செய்யல, மறந்துட்டேன், தொழுகை பாத்தில். அந்த தொழுகையை மறுபடியும் தொழ வேண்டும். இதுதான் தூண்களுடைய அந்தஸ்து. தூண்களின் அந்தஸ்து மார்க்கத்தில் இதுதான். நிபந்தனை என்பது வெளியே. ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டாக வக்து வரவில்லை, ஆனால் தொழுகை பாத்திலா. எங்க இன்னும் தொழலை. இப்ப வக்து வந்தால் உங்களை தொழ வைக்கும், தொழலாம் என்ற நிபந்தனை. ஆனால் நாம் பார்த்து கொண்ட தூண்கள் தொழுகைக்குள்ளே. அதை நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ விட்டுவிட்டால் நீங்கள் மறுபடியும் தொழ வேண்டும், தொழ நேரிடும். சரி, முதல் தூண். கடைசியாக இந்த வகுப்பு முடிந்தவுடன் எனக்கு எழுத வேண்டும். அத்துணை தூண்களையும் 14 தூண்களையும் எழுத வேண்டும். சரியா? முதல் தூண் நின்று தொழுவது. சக்தி சக்தி இருக்கும் வரை நின்று தொழுவது, ஆற்றல் இருக்கும் வரை நின்று தொழுவது. ஏன்? சில நேரம் சக்தி பெறாமல் போகலாம். உடல் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவரால் நிற்க முடியாது என்றால் அல்லாஹ் மன்னிக்கிறான். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், உங்களால் முடியவில்லை என்றால் நீங்கள் முதலில் நின்று தொழுங்கள், முடியவில்லை என்றால் நீங்கள் அமர்ந்து தொழுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். இது முதல் தூண், நின்று தான் தொழ வேண்டும். இரண்டாவது தக்பீரத்துல் இஹ்ராம். நாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முதல் தக்பீரை கட்டுவது இரண்டாவது. மூன்றாவது தக்பீர் அல் ஃபாத்திஹா.
இந்த சூரா ஃபாத்திஹாவை ஓதுவது. மேலும் ஷேக் இங்கு சொன்னது எல்லா ரக்காத்திலும் ஓதுவது, அது இமாமாக இருந்தாலும் பின்தொடர்ந்து தொழுபவர்களாக இருந்தாலும் தனியாக தொழுபவராக இருந்தாலும் எல்லா ரக்காத்திலும் சூரா ஃபாத்திஹா. நான்காவது தூண் ருக்கு. ருக்கு செய்து, ருக்கு ஒரு தூண். ஐந்தாவது இஅ்திதால், ருக்கு செய்து ருக்குவிலிருந்து எந்திரித்து வரும் பொழுது நிற்பது, நேராக நிற்பது, முதுகை, ஐந்தாவது தூண். ஆறாவது 7 உறுப்புகளோடு சஜிதா செய்வது. அடுத்து சஜிதாவில் எழுவது, அமர்வது. அடுத்த சஜிதாவிற்கு போவதற்கு முன்னால் எழுந்து இவ்வாறு அமர்வது. அல்ஹம்துலில்லாஹ். வேற என்ன பார்த்தோம்? அவ்வளவுதான். 8வது தூண். அல்லாஹ்வின் அடியார்களே, 8வது தூண் இன்று அத்துமனீனா, அமைதியை பேணுதல். அமைதியை பேணுதல். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அனைத்து தொழுகையின் அனைத்து செயல்களிலும் அமைதியோடு செய்திருக்க வேண்டும், துமனீனாவோடு செய்திருக்க வேண்டும். படபடப்போடு படபட என்று அவசர அவசரமாக இந்த விஷயத்தை செய்தால் அல்லாஹ்வின் அடியார்களே தூணாக இருக்கிறது. கவனியுங்கள். அப்படி என்றால் ஒருவர் அமைதியாக தொழவில்லை என்றால், அமைதியுடன் படப்படப்பு இல்லாமல் தொழுதார் என்றால், படப்படப்போடு தொழுதார் என்றால் அந்த தொழுகை தொழுகையாக ஆகாது. நான் ஏற்கனவே சொன்னேன் ஹதீஸ். என்ன ஹதீஸ் அது? ஹதீஸ் முஸீ ஸலாத்தஹு, தொழுகையை நிறைவாக தொழாதவருடைய ஒரு ஹதீஸ். சஹாபிக்கு அல்லாஹ் தூதர் கற்றுத் தருகிறார்கள். தொழுகிறார், வந்து சலாம் சொல்கிறார், நீங்கள் தொழவில்லை, எந்திரித்து போய் தொழுங்கள். ஒரு சஹாபியின் தொழுகையே இப்படி இருக்கிறது என்றால் நம் தொழுகை எல்லாம் என்னவென்று சொல்வது? என்று இப்படி தக்பீர் கட்டினா போதும், சலாம் தக்பீர் கட்டுறோமா, சலாம் சொல்றோமா என்று தெரியாத அளவிற்கு நாம் தொழுது கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. மேலும் துமானீனா என்பது 8வது தூண். ஃபலா தஸிஹு ஸலாத்து இல்லா பிதுமானீனா, தொழுகை துமானீனா, அமைதி இல்லாமல் தொழுகை செல்லுபடியாகாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை சரியாக தொழாத அந்த சஹாபிக்கு ஒவ்வொரு தூணிலும் நீ அமைதியை பேணுமாறு கற்றுக் கொடுத்தார்கள். நீ அமைதி அடையும் வரை அவ்வாறு செய்வீராக, ஹத்தா தத்மைன் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் அந்த சஹாபிக்கு தொழுகை முறையை கற்றுத் தந்தார்களா இல்லையா? கற்றுத்தரும் பொழுது ஒவ்வொரு செயலிலும் என்ன சொன்னார்கள்? அமைதியுடன் செய். ருக்கு செய்யும் போது அமைதியுடன் செய். ருக்குவிலிருந்து எந்திரித்தால் அமைதியுடன் செய். ருக்குவிலிருந்து சஜிதா செய்தால் அமைதியுடன் செய். சஜிதாவிலிருந்து எந்திரித்து அமர்ந்தால் அமைதியுடன் செய் என்று ஒவ்வொரு செயலிலும் அமைதியை உள்நாட்டுகிறார்கள். அப்படி என்றால் அந்த அமைதி என்பது அனைத்து செயல்களிலும் அமைதியுடன் செய்வது ருக்கு, ஒரு தூண். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், மா ஸல்லைத், கவனியுங்கள், அந்த ஹதீஸ் வருகிறது அல்லவா, ஃபலம்மா கதா ஸலாத்தஹு ரஜுலன் லா துதிம்மு ருக்கூஅஹு வலா சுஜூத, ருக்குவையும் சுஜூதையும் ஒழுங்காக செய்யாமல் இருந்தவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, மா ஸல்லைத, நீ தொழவில்லை. பாருங்கள், நீ தொழவில்லை. வலோ மித்த அலா கைரி சுன்னத்தின் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ இந்த நிலையில் நீங்கள் மரணித்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறையில் நீர் மரணிக்க மாட்டீர். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு மனிதர் ருக்குவையும் சுஜூதையும் ஒழுங்காக செய்யாததினால் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள் இது. நீர் இந்த நிலையில் மரணித்தால் வலோ மித்த அலா கைரி சுன்னத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஅம், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, வஹாதா இஜ்மாஉ ஸஹாபா, சஹாபாக்களிடம் இந்த ஒருமித்த ஒற்றை கூற்று. فإنهم كانوا لا يصلون إلا مطمئنين, அவர்கள் அமைதியுடன் இன்றி தொழவே மாட்டார்கள் சஹாபாக்கள். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நிம்மதி தரும் ஒரு விஷயமாக பார்த்தார்கள்.
அதனால்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை அதான் சொல்லும் பொழுது அரிஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், பிலாலே அதான் சொல்லி தொழுகையை கொண்டு எங்களுக்கு நிம்மதியை தருவாயாக. நாம் இப்போது தொழுகையை எவ்வாறு பார்க்கிறோம்? தொழுகையை நாம் எவ்வாறு அணுகுகிறோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, சடங்காக அணுகுகிறோமா அல்லது உண்மையிலேயே நிம்மதி தரக்கூடிய ஒரு இடமாக அணுகுகிறோமா? பிரச்சனைகள் எல்லாம் வந்தவுடன் அந்த பிரச்சனையை அல்லாஹ்வினால் என்று தொழுதால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று இந்த சமூகம் பார்க்க வேண்டுமா? அல்லது சட்டுப்புட்டுன்னு அந்த தொழுகை 2 ரக்காத் தொழுகையை 3 ரக்காத் 4 ரக்காத் தொழுகையை அந்த சடங்கை நிறைவேற்றுவதற்கு பிறகு பிரச்சனை என்னவென்றதை போய் நாம் சரி செய்து கொள்வோம் என்று வாழ்வோமா? அல்லாஹ்வின் அடியார்களே, வல்லாஹி பிரச்சனைகள் என்று வரும்பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடமாக சஹாபாக்கள் பார்த்தது தொழுகை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலையில்தான் பாட்டெடுத்தார்கள். தொழுகையின் நிலையில்தான் கஷ்டங்களை போக்கினார்கள். ஆனால் இன்று அதையெல்லாம் நானே பார்த்துக் கொள்வேன், இதெல்லாம் எனக்கு சடங்கு. தொழுகை அந்த ரக்காத்தை 4 ரக்காத்தை எவ்வாறாவது தொழுது விட்டால் போதும். அமைதியை நிலைநிறுத்த வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்ஹம்துலில்லாஹ். வலா யுன்கிரு வாஹிதுன் மின்ஹும் அலல் முன்கிரி லிதாலிக் وهذا إجماع منهم على وجوب السكون وطمأنينة في الصلاة قولا وفعلا. சொற்களாலும் செயல்களாலும் உள்ள அனைத்து விஷயங்களும் தொழுகையில் அது அனைத்தும் அமைதியுடன் நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு தூணாக 8வது தூணாக வருகிறது. 9வது தூண் இதற்கு முன்னால் நாம் பார்த்த தொழுகையுடைய அனைத்து செயல்களையும் வரிசையுடன் செய்ய வேண்டும். வரிசை மாறினால் தொழுகை பாத்திலாகிவிடும். இது 9வது தூண். சஜிதாவை ருக்குவிற்கு பிறகு செய்தால், ஆம், ருக்கு பிறகு தான் செய்ய வேண்டும். அதுவே ருக்குவை சஜிதாவுக்கு பிறகு செய்தால், சஜிதாவை ருக்குவிற்கு முன்னால் செய்தால், நாம் அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் 9வது தூண். ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் சொன்ன தூண்களுக்கிடையே வரிசை முறையை பேணுதல். இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட தூண்களுக்கு இடையில் என்ன செய்ய வேண்டும்? வரிசை முறையை பேணுதல் வேண்டும். வரிசை முறை என்பது 9வது தூணாக இருக்கிறது. இதை கடமை என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு கிடையாது. செயல்களும் சொற்களும் வரிசைப்படுத்தப்பட்டால் மட்டுமே தொழுகை செல்லும். சூரா ஃபாத்திஹாவை முதலில் ஓத வேண்டும், பின்புதான் துணை சூறாவை ஓத வேண்டும். துணை சூறாவை ஓதிவிட்டு சூரா ஃபாத்திஹாவை ஓதக்கூடாது. இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, வரிசைகள் மிக முக்கியம். வரிசை என்பது சொற்களும் செயல்களும் வரிசைப்படுத்தப்பட்டால் மட்டுமே தான் தொழுகை செல்லும். ஒருவர் நின்ற பின் ருக்கு செய்ய வேண்டும், பின்னர் ருக்குவிலிருந்து நிமிர வேண்டும். ஒரு தூணை மற்றொன்றுக்கு முன்னால் செய்யக்கூடாது. இதுதான் இந்த தூணின் சாராம்சம். ஒரு தூணை மற்றொன்றுக்கு முன்னால் செய்யக்கூடாது. மேலும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள். ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி. நீங்கள் என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மேலும் அந்த சரியாக தொழாத ஒருவருக்கு கற்றுக் கொடுத்த போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை வரிசைப்படுத்தியே கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது தொழுகையை வரிசைப்படுத்தியே கற்றுக் கொடுத்தார். அதனால் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும். தொழுகிறோம் என்றால் எல்லா செயல்களையும் எப்படி செய்தாலும் தொழுகை ஆகாது. அந்த செயல்களுக்கு ஒரு வரிசை இருக்கிறது. அந்த வரிசையுடன் செய்தால்தான் அது தொழுகையாக ஆகும். நீர் தொழுகைக்கு நின்றால் தக்பீர் கூறும், பின்னர் உமக்கு எளிதானதை ஓதும், பின்னர் நீங்கள் ருக்கு செய்யுங்கள் என்று வரிசையாக சரியாக தொழாத ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் எனில் இந்த இடத்திலே ஹதீஸிலே ஒரு தூணை சொல்லியதற்கு பிறகு சும்ம என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார். அது என்ன சும்ம? பிறகு இதை செய்து பிறகு நீ இதை செய், இதை செய்து பிறகு நீ இதை செய் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஆர்டராக தான் தொழ வேண்டும், வரிசையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அனைத்தும் வரிசையால் கோர்க்கப்பட்டது. இதை செய்தால் பிறகு இதை செய், இதை செய்தால் பிறகு இதை செய் என்று.
அல்லாஹ்வின் அடியார்களே, ஒருவர் தொழுகையின் வரிசை முறையை மாற்றினால் அவரது தொழுகை செல்லாது. 10வது தூண், 10வது தூண். இரண்டாவது தஷஹுத், கடைசி தஷஹுத். கவனியுங்கள், என்ன தஷஹுத்? கடைசி தஷஹுத். இரண்டாவது ரக்காத்தில் அமரக்கூடிய தஷஹுதை பற்றி இங்கு நாம் பேசவில்லை. தொழுகையின் தூண்களில் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வாஜிபாத்தில் வரும். அது என்ன வாஜிபாத்துகள்? அதை நீங்கள் தெரியாமல் விட்டுவிட்டால் உங்கள் தொழுகை பாத்திலாகாது. அதற்கு பதிலாக நீங்கள் சஜிதத்து சஹு செய்துவிட்டால் போதுமானது. அதில் ஒரு எடுத்துக்காட்டு சிறிய தஷஹுத். இரண்டாவது ரக்காத்தில் தஷஹுதை அமராமல் ஒருவர் எந்திரித்து நின்று விடுகிறார், மறந்து விடுகிறார், நின்று விடுகிறார். அப்படி விட்டதாலே தொழுகை அவருக்கு பாத்திலாகி விடுகிறதா? பாத்திலாகாது. ஏனெனில் அது தூண்களில் வராது. சிறிய தஷஹுத் தொழுகையின் தூண்களில் வராது. ஆனால் கடைசி தஷஹுத் அது தூண்களில் ஒரு அடிப்படை. அந்த தஷஹுதை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்றால் தொழுகை தொழுகையாக ஆகாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுவே இரண்டாவது தஷஹுத், அதுவே முதல் தஷஹுத் சிறிய தஷஹுத். ஒருவர் தொழுகிறார், சஜ்தா செய்கிறார், சஜ்தா செய்து இரண்டாவது ரக்காத்தில் அமர வேண்டும். மஹரிப் தொழுகிறார் அல்லது தொஹர் தொழுகிறார், இரண்டாவது ரக்காத்தில் அமர வேண்டும். அமராமல் எந்திரித்து விடுகிறார் மூன்றாவது ரக்காத்தில். இப்போது அவர் அல்லாஹ், தூணை விட்டு விட்டோம், தூணுடைய இடமும் நாம் கடந்து விட்டோம், தொழுகை விட்டு விட வேண்டும், விட்டு மறுபடியும் தக்பீர் கட்ட வேண்டுமா என்றால் இல்லை, கிடையாது. என்ன செய்ய வேண்டும்? உலமாக்கள் சொல்கிறார்கள், முதல் தஷஹுத் என்பது இறுதி தஷஹுதை போல அல்ல. இறுதி தஷஹுத் என்பது இதோ இப்போது நாம் தூண்களில் 10வது தூணாக படித்துக் கொண்டிருக்கிறோம். வகுப்பு முடிந்தவுடன் எனக்கு மொத்த தூண்களையும் எனக்கு எழுதி காட்ட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஒருவர் ஏன் உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள்? நன்றாக கவனியுங்கள். ஒருவர் அந்த இடத்திலிருந்து சிறிய தஷஹுதில் அமராமல் எந்திரித்து விட்டார் என்றால் அவர் தொழுகையை தொடரட்டும். சிறிய தஷஹுதை உட்காராமல் அவர் எந்திரித்து நின்று விடுகிறார் என்றால் அவருடைய தொழுகையை அவர் தொடரட்டும், மறுபடியும் போய் அமர தேவையில்லை. ஆனால் தொழுது முடித்தவுடன் அவர் சஜிதத்து சஹு 2 சஜிதாக்கள் அதற்காக செய்துவிட வேண்டும். சரி, அதுவே தெரிந்தே விட்டால் இப்போது பாத்திலாகிவிடும் தொழுகை. வாஜிபாத்துகளை தெரிந்தே விடக்கூடாது. வாஜிபாத்துகளை அப்படி என்றால் என்ன? இதை தெரியாமல் விட்டால் தொழுகை பாத்திலாகாது. அதற்கு பதிலாக நாம் சஜிதத்து சஹு செய்து கொள்வோம். அது இதற்கு பின்னால் அடுத்த தலைப்பு இன்ஷா அல்லாஹ். அது என்ன? அடுத்த தலைப்பிற்கு வருகிறது. இப்போது நாம் நம்முடைய தலைப்பு இந்த இடத்திலே தொழுகையின் தூண்கள் வரிசையாக பார்த்து வருகிறோம். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் வரிசையாக கொண்டு வருகிறார்கள். தொழுகையின் நிபந்தனைகள், தொழுகையின் தூண்கள். சரி, 10வது தூண் கடைசி தஷஹுத், கடைசி அத்தஹியாத். நமக்கு தஷஹுதை விட அதிகமாக அறிந்தப்பட்ட வார்த்தை என்ன? அத்தஹியாத்ல உட்கார்றது. கடைசி அத்தஹியாத் என்பது 10வது தூணாக இருக்கிறது. வஹுவ மத்ஹபு ஜமாஹீர் அஹ்லில் இல்ம். இதுதான் பெரும்பாலான உலமாக்களின் கூற்றாக இருக்கிறது. நன்னா கவனியுங்கள். ஒரு சில விஷயங்களை, ஒவ்வொரு விஷயங்களையும் ஷேக் அவர்கள் தெளிவாக, ஷேக் அரஃபாத் எதெல்லாம் இஜ்மாவோ இஜ்மாவை சொல்கிறார்கள். இஜ்மா இல்லாமல் பெரும்பாலான உலமாக்களை கூற்று ஜும்ஹூர் என்று சொன்னால் ஜும்ஹூர் என்று சொல்கிறார்கள். கவனித்துக் கொள்ளுங்கள், இது பெரும்பாலான உலமாக்களின் கூற்றாக இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தஷஹுதை கற்றுத் தந்தார்கள். எப்படி கற்றுத் தந்தார்கள் தெரியுமா? எங்களுக்கு குர்ஆனின் ஒரு அத்தியாயத்தை எங்களுக்கு கற்றுத் தந்ததை போல அத்தஹியாத்தையும் எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். குர்ஆன் எவ்வாறு எங்களுக்கு குர்ஆனின் அத்தியாயத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதே போலத்தான் எங்களுக்கு தஷஹுதை அத்தஹியாத்தையும் எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள்.
வஹாதல் ஹதீஸ், கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, ஷேக் அரஃபாத் இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் கடைசி தஷஹுத் தொழுகையின் தூண் என்பதற்கு ஆதாரமாக ஆகுமா என்று கேட்கிறார்கள் ஷேக் அரஃபாத். தூண் என்றால் என்ன? தூண் என்றால் என்ன? தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் விட்டுவிட்டால் அந்த தொழுகை பாத்திலாகி விடுகிறது. இதுதான் தூண்களின் அந்தஸ்து மார்க்கத்தில். தொழுகையின் தூண்கள் அந்தஸ்து தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் இதை விட்டுவிட்டால் தொழுகை பாத்திலாகி விடுகிறது. அதுவே வாஜிபாத்துகள் பின்னால் வரும் இன்ஷா அல்லாஹ். அதை நீங்கள் தெரியாமல் விட்டுவிட்டால் அதற்கு நீங்கள் சஜ்தத்து சஹு செய்து கொள்ளலாம். உங்கள் தொழுகை பாத்திலாகாது, மறுபடியும் தொழ தேவையில்லை. ஆனால் தூண்கள் அப்படி அல்ல. தூண்கள் ஆணிவேர், அஸ்திவாரம். அதை நீங்கள் தெரியாமல் விட்டுவிட்டாலும் சரி, தெரிந்து விட்டுவிட்டாலும் சரி, உங்கள் தொழுகை பாத்திலாகிவிடும். அந்த தூண்களில் ஒரு தூணாக கடைசி அத்தஹியாத் இருப்பதற்கு ஆதாரமாக இந்த ஹதீஸ் போதுமானதா என்று ஷேக் அரஃபாத் கேட்கிறார்கள். ஏனெனில் இதை தூண் என்று யார் சொல்கிறார்கள்? இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இந்த நூலில் சொல்கிறார்கள். ஆனால் ஷேக் அரஃபாத் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, யுஅல்லிமுனா தஷஹுத் வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நீங்கள் என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். எங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் தொழுகை சூராவில் குர்ஆனில் எங்களுக்கு ஒரு அத்தியாயத்தை கற்றுத் தந்தது போல எங்களுக்கு தஷஹுதையும் கற்றுத் தந்தார்கள். இந்த ஆதாரம் இது ருக்குன் என்பதற்கு போதுமானதா என்று கேட்கிறார்கள். அதற்கு ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், லா யக்ஃபி, இது போதுமானதாக கிடையாது. இந்த ஆதாரம் தஷஹுதிலே, தஷஹுதுல் அഖீர், நாம் அல்லாஹ்வின் அடியார்களே, இறுதி அத்தஹியாத்தை தொழுகையில் ஒரு தூணாக உலமாக்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் ஆம், சில உலமாக்கள் தொழுகையின் ஒரு தூணாக கிடையாது. ஒருவேளை அதை தெரியாமல் அமராமல் சஜ்தா செய்ததற்கு பிறகு எதையும் முழுதாக அமராமல் முழுதாமல் அவர் ஓதி சலாம் கொடுத்து விட்டார் என்றால் அவர் தொழுகை பாத்திலாகி விடாது என்பது கூட உலமாக்களின் கூற்றிருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் ஷேக் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள், இந்த ஹதீஸை மட்டும் கொண்டு அத்தஹியாத் ஒரு தூண் என்று கூறுவது போதாது. ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் ஒரு அத்தியாயத்தை கற்றுக் கொடுப்பதை போலவே அனைத்து காரியங்களிலும், ஏன் இஸ்திகாரா செய்வதையும் கற்றுக் கொடுத்தார்கள். ஹதீஸ் வருகிறது, எங்களுக்கு குர்ஆனின் ஒரு அத்தியாயத்தை கற்றுத் தந்தது போல எங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் இஸ்திகாரா தொழுகை, இஸ்திகாரத்து தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். இப்போது இஸ்திகாரா தூணா வாஜிபா? இஸ்திகாரா கடமையா? தொழுகை கடமை இல்லை. அதே போல்தான் தஷஹுதை எங்களுக்கு தொழுகை சூராவை கற்றுத் தந்தது போல தஷஹுதை எங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் அத்தஹியாத்தை கற்றுத் தந்தார்கள் என்ற அந்த ஒரே ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு நாம் இதை தூண் என்று சொல்வதற்கு ஆதாரம் போதுமானதாக கிடையாது, இந்த ஆதாரம் போதுமானதாக இல்லை என்று சொல்கிறார்கள். சரி, என்ன சொல்ல வருகிறார்கள் ஷேக் அவர்கள்? இதை விட வேறு ஒரு ஆதாரம் இருக்கிறது. وأصرح منه في الدلالة أحاديث ابن مسعود. இதைவிட தெளிவான ஒரு ஆதாரம் என்னவென்றால், கவனியுங்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அத்தஹியாத் எங்களுக்கு கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்னர் நாங்கள் அல்லாஹ்வுக்கு சலாம், ஜிப்ரீலுக்கு சலாம் என்று கூறிக்கொண்டிருந்தோம். அல்லாஹ்வின் அடியார்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அத்தஹியாத்தை என்னவென்று ஓதுவோம். இதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் பின்னர் வகுப்பு ஷேக் அல்பானி அவர்களுடைய நூல் சிஃபத்து ஸலாத்து நபியிலே படிக்கும் பொழுது இதையெல்லாம் இன்னும் தெளிவாக படிப்போம். தஹியாத்து வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து லில்லாஹி, ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி அஸ்ஸாலிஹீன். சரி, இந்த அத்தஹியாத்தை கற்றுத் தருவதற்கு முன்னால், அதாவது அந்த அமைதியும் அந்த பாதுகாப்பும் எங்கள் மீதும் சாலிஹான அல்லாஹ்வின் அடியார்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்று நாம் ஓதுகிறோம். ஆனா இதற்கு முன்னால் எவ்வாறு ஓதினான் என்றால், அல்லாஹ்விற்கு சலாம்,
அல்லாஹ்விற்கு சலாம் என்று ஓதுவதை போல ஓதினார்களாம். கவனியுங்கள், ஹதீஸிலே வருகிறது, நாங்கள் என்ன சொன்னோம் என்றால் அஸ்ஸலாமு அலல்லாஹ் அஸ்ஸலாமு அலா ஜிப்ரீல் என்று நாங்கள் ஓதிக்கொண்டிருந்தோம். அல்லாஹ்வின் தூதர் எப்படி மாற்றினார்கள் அதை? அவ்வாறு நீங்கள் சொல்லாதீர்கள், அவன் சலாம், அவன் முழுமையானவன், அவன்தான் பாதுகாப்பை அளிக்கக்கூடியவன், அவனினுடைய பாதுகாப்பு நம்மீதும் அல்லாஹ்வின் அடியார்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்று கேளுங்கள் என்று கற்றுத் தந்தார்கள். இந்த ஹதீஸ் எதை காட்டுகிறது என்றால், எங்களுக்கு அத்தஹியாத் கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்னால் நாங்கள் இவ்வாறு ஓதிக்கொண்டிருந்தோம். அப்படி என்றால் அத்தஹியாத் இப்போது என்ன இருக்கிறது? கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்ற இந்த ஹதீஸை முக்கியமான ஒரு ஹதீஸாக எடுக்க சொல்கிறார்கள் ஷேக் அரஃபாத். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஆனால் இந்த ஹதீஸில் உள்ள எங்களுக்கு கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்னர் என்ற இந்த சொற்றொடர் உலமாக்கள் ஷாத் என்று சொல்கிறார்கள். ஹதீஸ் கலையில் மூளையை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள், கவனியுங்கள். இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது கடைசி தஷஹுத், கடைசி அத்தஹியாத் ருக்குன், அது தூண் என்று ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சரி, இதற்கு பெரும்பாலானவர்கள் என்ன ஆதாரம் தருகிறார்கள்? ஆதாரம் என்ன தருகிறார் என்றால், எங்களுக்கு தொழுகை கட்டாயமாக்க, எங்களுக்கு குர்ஆனில் எங்களுக்கு ஒரு வசனத்தை கற்றுத்தந்ததை போல அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு தஷஹுதை கற்றுத்தந்தார்கள் என்று சில பேர் ஆதாரம் வைத்தாலும் இந்த ஆதாரம் இதற்கு போதுமானதாக. முதலில் இந்த ஆதாரத்தை எல்லாம் ஷேக் இப்னு பாஸ் குறிக்கவில்லை. ஏனெனில் ஷேக் இப்னு பாஸ் ஒரே வரியோடு போய்விட்டார்கள் ரஹிமஹுல்லாஹ். ஒரே வரி, தொழுகை 11வது தூண். எத்தனாவது தூண் இது? 10வது தூண். 10வது தூண் தஷஹுதுல் அகீர், கடைசி தஷஹுத் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஷேக் அரஃபாத் இதை விளக்கும் பொழுது இதற்கு நிறைய பேர் இதற்கு இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டுகிறார்கள். தொழுகை எங்கள் குர்ஆனில் ஒரு சூறாவை எங்களுக்கு எவ்வாறு கற்றுத் தந்தார்களோ அல்லாஹ்வின் தூதர் அதே போல தஷஹுதை கற்றுத் தந்தார்கள். ஷேக் அரஃபாத் இங்க என்ன சொல்கிறார்கள்? இந்த ஹதீஸ் மட்டும் போதுமானதாக கிடையாது. ஏனெனில் இந்த ஹதீஸ் மற்ற ஒரு சில ஹதீஸில் எவ்வாறே வருகிறது. குர்ஆனில் ஒரு ஆயத்தை எங்களுக்கு கற்றுத் தந்தது போல ஸலாத்துல் இஸ்திகாராவை எங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் கற்றுத் தந்தார்கள். அதனால் ஸலாத்துல் இஸ்திகாரா வாஜிபாகி விட்டதா? வாஜிபாகவில்லை. அதே போலத்தான் தஷஹுதுல் அகீர் வாஜிப், கட்டாயம், ருக்குன் என்பது இந்த ஹதீஸை கொண்டு ஆதாரமாகிறது. ஆனால் வேறு ஒரு ஆதாரம் இருக்கிறது. இப்னு மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், எங்களுக்கு தஷஹுத் கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்னால் நாங்கள் இவ்வாறு ஓதிக்கொண்டிருந்தோம். அப்படி என்றால் இப்போது என்ன ஆகிவிட்டதாம்? தஷஹுத் இப்போது என்ன ஆகிவிட்டது? கட்டாயமாகிவிட்டது இல்லையா? ஆனால் இந்த ஹதீஸில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த ஹதீஸில் என்ன பிரச்சனை இருக்கிறது? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹதீஸுடைய ஒற்றை மைய கருத்தில், இந்த ஹதீஸுடைய பிற கருத்தான எங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் நாங்கள் சலாம், அல்லாஹ்விற்கு சலாம், ஜிப்ரீலுக்கு சலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். பின்பு எங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு இதை மாற்றி கற்றுக் கொடுத்தார்கள் என்ற கருத்து எந்த ஐயப்பாடும் இல்லை, அது சரியான கருத்தான். ஆனால் அதில் எங்களுக்கு தஷஹுத் கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்னால் என்ற அந்த சொற்றொடர் ஷாத். அப்படி என்றால் என்ன? அந்த ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்களில் பல அறிவிப்பாளரில் ஒரே ஒரு அறிவிப்பாளர் மட்டும் இதை தனித்து சொல்லியிருக்கிறார். இதை தனித்து சொல்லியிருக்கிறார். தனித்து மட்டும் சொல்லாமல் அவர் என்ன பலவீனமான அறிவிப்பாளரா? பலவீனமான அறிவிப்பாளர் அல்ல, அவர் நம்பகமான அறிவிப்பாளர் தான். ஆனாலும் மற்ற அனைத்து நம்பகமான அறிவிப்பாளர்கள் அறிவிக்காததை இவர் அறிவித்திருக்கிறார். இவர்கள் யாரும் அறிவிக்காததை இவர் அறிவித்ததினால் இது ஷாஸாக உலமாக்கள் எடுத்திருக்கிறார்கள். எந்த சொற்றொடர்? எங்களுக்கு தஷஹுத் கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்னால். அப்படி என்றால் என்ன? ஷேக் என்ன சொல்ல வருகிறார்கள்? கவனியுங்கள். ஏனெனில் இதை ஷாத், தனித்துவமான நம்பகத்தன்மை குறைந்த அறிவிப்பாக ஆகிறது. இது ஏற்றத்தக்க ஆதாரமாக இல்லை. ஏனெனில் இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் இரண்டிலும் இடம்பெற்றுள்ளது. அவற்றில் இந்த கூடுதல் சொற்றொடர் இல்லை. ஹதீஸ்களை அழகான ஒரு கல்வி அல்லாஹ்வின் அடியார்களே. அதாவது எப்படி கண்டுபிடிக்கிறார் உலமாக்கள்? இவ்வாறு தான் கண்டுபிடிப்பார்கள். அனைத்து அறிவிப்புகளையும் வைத்து கண்டிருப்பார்கள். இமாம் புகாரி முஸ்லிம் இதே ஹதீஸை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கூடுதல் சொற்றொடர் இல்லை.
தஷஹுத் எங்களுக்கு கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்னால் அந்த கட்டாயம், ஏனெனில் இப்போது நம்முடைய ஆய்வு எதில் இருக்கிறது? தஷஹுத் கட்டாயமா என்பதில் அந்த ஆய்வில் நாம் இப்போது சென்று கொண்டிருக்கிறோம். சரி, இந்த கூடுதல் சொற்றொடரை இப்னு உய்னா என்பவர் தான் அறிவித்தார்கள். அவர்கள் நம்பகமானவராக இருந்தாலும் அவருக்கு இதை அறிவித்த வேறு ஒருவரும் இந்த சொற்றொடரை கூறவில்லை. மேலும் இமாம் அஹ்மத் போன்ற அறிஞர்கள் இப்னு உய்னா இதை இப்னு மஸ்ஊத் அவரிடம் கேட்கவில்லை என்று கூறியுள்ளார்கள். இது ஒழுங்கான முறையில் வரவில்லை, இப்னு உய்னா அவர்களுக்கு வரவில்லை என்று இமாம் அஹ்மத் இதை பற்றி விளக்குகிறார்கள். இமாம் அஹ்மத் இதில் சரியாக சொல்கிறார்களா என்ன? இந்த கூடுதல் சொற்றொடரில் பிரச்சனை இருக்கிறது என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படி என்ன என்ன சொல்ல வருகிறார்கள் ஷேக் அவர்கள்? என்ன ஷேக் சொல்ல வருகிறார்கள் என்றால், فكيف إذا علمنا أن سفيان بن عيينة لم يسمع هذه الزيادة أصلا فقال لم أسمعه يعني حديث التشهد. طيب الله நடிகார்களே بارك الله فيكم, இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது என்றால், அத்தஹியாத் கட்டாயம் இல்லை. وذهبت طائفة من أهل العلم إلى أن التشهد ليس واجبا بل هو من سنن الصلاة. இந்த தஷஹுத் ஓதுவது என்பது தொழுகையின் வாஜிபாத்துகளாக இல்லை என்பதை சில உலமாக்கள் கூறுகிறார்கள். அவர்களுக்கான ஆதாரம் இதில் பக்கபலமாக இருக்கிறது என்று ஷேக் அரஃபாத் சொல்ல வருகிறார்கள். அத்தஹியாத்து ஸலவாத்து வ தய்யிபாத்து லில்லாஹி, இந்த சொற்றொடர்களை ஓதக்கூடிய இந்த தஷஹுத் என்பது அல்லாஹ்வின் அடியார்களே, இது சுன்னனாக, சுன்னத்துகளில், தொழுகையின் சுன்னத்துகளில் வருகிறது. இது எதில் வரவில்லை? ருக்குனாக, அடிப்படை கடமையாக இது இந்த இடத்திலே வரவில்லை. பல் ஹுவ மின் சுனனிஸ் ஸலாஹ். ஏனெனில் கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் சரியாக தொழாத அந்த மனிதருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. ஏனெனில் அப்படி என்றால் மற்ற ஹதீஸில் அத்தஹியாத் வந்திருக்கிறது, அத்தஹியாத்தை இங்கே மறுக்கவில்லை. இங்கு நாம் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம்? அது ருக்குனா, அது இன்றி தொழுகை நிலை பெறாதா? அதுதான் கேள்வி. அது இருக்கு, மார்க்கத்தில் உள்ளது, தொழுகை உள்ளது. அதை ஒருவர் சொல்லாமல் அது இன்றி தொழுகை நிலை பெறாதா என்றால் கிடையாது. அதுதான் இங்கு ஷேக் அவர்கள் சொல்ல வருகிறார்கள். இதில் ஹிலாஃப் இருக்கிறது. இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறார்கள்? இதை ருக்குனாக வைத்திருக்கிறார்கள், இது கட்டாயம் என்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஷேக் அரஃபாத் அதற்குத்தான் இந்த ஆதாரங்களை எல்லாம் சொல்லி, இந்த ஆதாரத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதையும் சொல்லி, கடைசியாக என்ன வருகிறார்கள்? தாயிஃபத்துன் மின் அஹ்லில் இல்ம், உலமாக்களில் ஒரு சாரார் என்ன சொல்கிறார்கள்? இது யாருடைய கூற்று? இது யாராவது எந்த மذஹப் இந்த கூற்றை எடுத்திருக்கிறார்கள்? அது யாருக்கு தெரியுமா? தஷஹுத் என்பது கடமை இல்லை. இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் மாபெரும் இமாம், அம்பலி மذஹபை படித்து கற்றறிந்த ஒரு இமாம். அவர்கள் இதை தூண் என்று சொல்கிறார்கள். மாலிக் ரஹிமஹுல்லாஹ் மாலிகியா மذஹபில் என்ன சொல்கிறார்கள்? இது கட்டாயம் இல்லை, தஷஹுத் ஓதுவது சுன்னத்துகளில் ஒன்றாக வருகிறது என்று சொல்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், பாருங்கள், எல்லா தூண்களையும் கற்றுக் கொடுத்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் யாருக்கு? நான் ஏற்கனவே சொன்னேன், ஹதீஸில் தொழுகையை ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படை ஹதீஸ் என்ன ஹதீஸ்? அது மார்க்கத்தில் தொழுகையை சரியாக தொழாத ஒருவருக்கு அல்லாஹ்வின் தூதர் கற்றுத் தந்தார்களே அந்த ஹதீஸ். அல் ஹதீஸ் என்ன சொல்வார்கள்? ஹதீஸ் முஸீஇ ஸலாத்தா, தொழுகையை தவறாக தொழுதவருக்கு அல்லாஹ் தூதர் கற்றுத் தந்தார்கள். மாபெரும் பிரசித்தி பெற்ற ஒரு ஹதீஸ். ஏற்கனவே சொன்னேன், ஒருவார் தொழுவார், அல்லாஹ் தூதர் சலாம் சொல்வார், எந்திரியுங்கள், நீங்கள் தொழவில்லை, ஒழுங்காக போய் தொழுங்கள். இவ்வாறு 3 முறை வருவார். 3 முறை தொழுது விட்டு வருவார். அல்லாஹ் தூதர் தொழுகவில்லை, நீங்கள் இன்னும் தொழவில்லை என்று சொல்லி அனுப்பிடுவார்கள். பிறகு அவர் என்ன செய்வார்? சஹாபி, யா ரசூலல்லாஹ், இதற்கு மேல் என்னால் தொழுவது அழகாக என்னால் தொழ முடியவில்லை, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு சஹாபி அந்த அளவுக்கு தொழுவிருப்பார்களா? புதுசாக அது இல்லை, பாடம் என்ன? அந்த பேணுதல் உடையவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் நமக்கு என்ன நிலைமை என்றுதான் என்னுடைய கேள்வி. நாம் தொழுகையெல்லாம் பார்த்தால் அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்வார்கள்?
நாம் தொழக்கூடிய தொழுகையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் பார்த்தால் என்ன சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவர்களின் தொழுகை அல்லாஹ்வின் தூதர் கண் முன்னால் பட்டை தீட்டப்பட்ட அவர்களின் பாசறையில் வளர்ந்த, ஆனால் இவர்கள் ஆராப், இவர்கள் வெளியூரிலிருந்து வந்தவர், அது ஒரு விஷயம். அவ்வாறு சொல்லி அவர்களின் தொழுகையே அல்லாஹ்வின் தூதர் இந்த அளவுக்கு, ஒரு சஹாபியாக்களின் தொழுகையே இந்த அளவுக்கு சொல்கிறார் என்றால் நம் தொழுகை என்னவென்று சொல்வது? ருக்கு என்ன, சஜிதா என்ன, வேக வேகமாக ஏதோ எக்ஸசைஸ் செய்யறது போல, உடற்பயிற்சி செய்வதை போல என்று ஆகிவிட்டது தொழுகை. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அதிலே சொல்கிறார்கள், எல்லா தொழுகைகளையும் கற்றுக் கொடுத்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் சொல்கிறார்கள், நீர் இதை செய்து விட்டால் உமது தொழுகை நிறைவடைந்து விட்டது. இந்த சொற்றொடர் தான் முக்கியம். அந்த தொழுகையை சரியாக தொழாதவருக்கு அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தரும் பொழுது தஷஹுதை சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, இதை நீங்கள் செய்து விட்டால் உங்களின் தொழுகை நிறைவடைந்து விட்டது. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹதீஸ் முஸி, அதாவது உலமாக்கள் தொழுகையை சரியாக தொழாதவர், அந்த சஹாபிக்கு அல்லாஹ் கற்றுத்தந்த அந்த ஹதீஸ் சம்பந்தப்பட்ட யார் அந்த ஹதீஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து அறிவிப்புகளையும் மொத்தமாக ஒன்று திரட்டி அதை கூர்வையாக எடுத்து பார்க்கிறாரோ அவருக்கு தொழுகையின் கடமைகள் என்ன என்பதை, அடிப்படைகள் என்ன என்பதை இந்த ஹதீஸ்களின் ஒட்டுமொத்த அறிவிப்புகள் மூலம் ஒருவர் கற்றுக்கொள்ளலாம். ஏனெனில் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் தெளிவாக இதை நீங்கள் செய்தால் உங்கள் தொழுகை போதும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இங்கு அடுத்த ஒரு கேள்வி எழுகிறது. இங்கு உலமாக்களுக்கு மத்தியில் ஹிலாஃப் வருகிறது. சில உலமாக்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால், ஒரு படி மேலே போய் ஒரு சில பேர் என்ன செய்தார் என்றால், ஹதீஸ் முஸீ ஸலாத்தஹு, அந்த நேரத்தில் அந்த சஹாபி வந்து தவறாக தொழுததினால் அந்த நேரத்தில் அல்லாஹ் எது கற்று தந்தார்களோ அது மட்டும்தான் எப்பவுமே தூண்கள், அடிப்படை அது மட்டும்தான். ஒரு தொழுகை நிலை பெறுவதற்கு அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி தந்தார்களோ அந்த அறிவிப்பாளர் அந்த அறிவிப்புகளை திரட்டி நமக்கு என்ன செய்தி வருகிறதோ அது மட்டும்தான். வேறு ஏதாவது கடமை தூண் என்று வேறு சில சம்பவங்களில் வரக்கூடிய ஹதீஸை நாம் சுன்னத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு போனார்கள். இது உலமாக்கள் தவறு என்று சொல்கிறார்கள். ஏனெனில் ஒரு செயல் செய்ததற்கு பிறகு பின்னால் ஒரு செயல் வந்திருக்கலாம் என்பதையும் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ஷேக் அரபாத் இந்த இடத்தில் சொல்கிறார்கள், நீர் இதை செய்து விட்டால் உமது தொழுகை நிறைவடைந்து விட்டது என்று கூறுகிறார். இந்த கூற்று அத்தஹியாத்தை குறிப்பிடாமலேயே அவரது தொழுகை நிறைவடைந்து விட்டது என்று அல்லாஹ் தூதர் அவர்கள் தீர்ப்பளித்தார்கள் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று சொல்லி முடிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இதிலிருந்து தெரியும் இந்த தஷஹுடைய விஷயத்தில் நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பது. சரி, அடுத்த தூண் தஷஹுதை ஓதுவதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர அமர்தலை பற்றி நாம் பேசவில்லை. அப்படி என்றால் என்ன? அமருவது தூண், 11வது தூண் மார்க்கத்தில். அமருவது தூண், அதில் உலமாக்களுக்கு எந்த விதமான ஹிலாஃபும் இல்லை, இத்திஃபாக், ஒற்றை கருத்திலே இருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, தஷஹுத் என்றால் என்ன? தஷஹுத் என்பது கவனியுங்கள். சஜிதா செய்கிறோம், சஜிதா இவ்வாறு செய்ததற்கு பிறகு இவ்வாறு அமருகிறோம் அல்லவா தொழுகைக்கு, இது தூண். அமராமல் ஒருவர் சஜிதா செய்து விட்ட பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் இப்படி செய்தால் தொழுகை பாத்திலாகிவிடும். ஆனால் நாம் எதை தூண் இல்லை இவ்வாறு ரொம்ப நேரம் பார்த்தோம், அதில் ஓதுவதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஓதாமல் ஒருவர் இவ்வாறு அமர்ந்திருக்கிறார், ஒருவேளை இவ்வாறு அமர்ந்து அவருக்கு தெரிந்து இஸ்லாத்திற்கு ஒரு புதுசாக வருகிறார். என் கேள்வி, இஸ்லாத்திற்கு புதுசாக ஒருவர் இஸ்லாத்தை தழுவிருக்கிறார், சரியா? தொழுகை ஒரு கடமையான தொழுகையாக இருக்கிறது. தஷஹுதில் அமர்ந்திருக்கிறார், என்ன செய்வார்? ஓதாமல் அமர்கிறார். இப்போது அவர் ஓதவில்லை, நீங்கள் தொழுகையின் தூணை விட்டு விட்டீர்கள், உங்கள் தொழுகை பாத்திலாகிவிட்டது. இதற்கு முன்னால் நீங்கள் செய்த அனைத்து தொழுகையுடைய அனைத்து தூண்களும் இப்போது உடைந்து விட்டது என்று சொல்லுவோமா? கிடையாது என்பதுதான் நாம் படித்துக் கொள்ள வேண்டியது. ஆனால் அமருவது என்பது வேறு, அமருவது தூண், இதில் ஹிலாஃப் இல்லை. அமர வேண்டும், அமர்ந்து நாம் அதிலே துவா செய்ய வேண்டும். நமக்கு தெரிந்ததை நீங்கள் துவா செய்து கொள்ளலாம் அல்லாஹ்விடம் தஷஹுதில்.
ஆனால் தஷஹுதை ஓதாமல் ஒருவர் அவ்வாறு அமர்ந்திருக்கிறார். இதோ இவ்வாறு அமர்ந்திருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். தொழுகை சரியா? சரி. என்ன சந்தேகமா? தொழுகை சரி, புரியுதா? அப்துல் ரஹ்மான், நாம் இங்கு பார்த்து ஆனால் ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? ஓதுவது ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கூற்றுப்படி கட்டாயம், தூணாக இருக்கிறது. அவர் அதை ஓதாமல் அத்தஹியாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி இந்த இதை ஓதாமல் விட்டு விட்டார்கள் என்றால் ஆனால் அது தூண் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். 11வது தூண் அத்தஹியாத்துக்காக அமருதல். கடைசி அத்தஹியாத்துக்காக அமர்வது 11வது தூணாகும் என்பதில் அறிஞர்கள் ஒற்றை கருத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்தார்கள், அதை பேணி வந்தார்கள். மேலும் நான் தொழுவதை பார்த்தவரை நீங்களும் தொழுங்கள், என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் என்ற இந்த ஹதீஸ் இதற்கு ஆதாரமாகிறது. 12வது தூண் இப்போதுதான் அடுத்தது வருகிறது. உள்ளே தஷஹுது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால்தான் இந்த விஷயத்தை நான் இவ்வாறு சொல்லவில்லை. அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத் சொல்வது தொழுகையின் தூணா? ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் قال المؤلف رحمه الله والصلاة على النبي இதை 12வது தூணாக சொல்கிறார்கள் ஷேக் இப்னு பாஸ் அவர்களினுடைய கூற்றா. அவர்களை பொறுத்தமட்டில் அஸ்ஸலாத்து அலன் நபி, அது என்ன ஸலாத்து அலன் நபி? اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சரி, தெரிந்தவர்கள் கை தூக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத் சொல்வது என்றால் என்ன? அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அப்படி என்றால் என்ன? இந்த நஷீதை எல்லாம் கேட்டு வந்து சொல்லக்கூடாது. ஸல்லி அலா நபி ஸல்லி அலா முஹம்மத் நஷீதிலிருந்து வெளிவாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. உங்களை அது மூளையை மழுங்கடிக்க செய்யும் இந்த நஷீதுகள். இந்த நஷீதுகளால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நஷீதுகளிலிருந்து வெளிவாருங்கள். இந்த நஷீதுகள் உங்களுடைய மூளைகளை மழுங்கடிக்க செய்யும். உலமாக்கள் இதை கண்டிக்கிறார்கள். இந்த நஷீதுகள், இந்த பாட்டுகள் கேட்டா ஹலால் மியூசிக். எது ஹலால் மியூசிக்? மியூசிக்கே ஹராம். அது என்ன மியூசிக்ல ஹலால் ஹராம் மியூசிக்? அதை கேட்பதற்கு பதிலாக அல்லாஹ்வுடைய குர்ஆனை கேளுங்கள், ஹதீஸ்களை கேளுங்கள், பாடங்களை கேளுங்கள். ஆனால் இந்த நஷீத் அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களை மறுபடியும் எதை நீங்கள் கஷ்டப்பட்டு விட்டீர்களோ அதற்கே உங்களை மறுபடியும் கொண்டு போய் செலுத்தும். எதை நீங்கள் கஷ்டப்பட்டு அல்லாஹ்விற்காக விட்டீர்களோ அதையே உங்களை மறுபடியும் செலுத்தும். அதனோடு தொடர்பு வைப்பதற்காகவே ஷைத்தான் உங்களை இழுப்பதுதான் இந்த நஷீதுகள், இந்த நவீன உலகத்தில் உருவான இந்த நஷீதுகள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சரி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யாருக்கு தெரியும்? என்ன அர்த்தம்? எத்தனை வாட்டி ஓதுறோம் அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன அர்த்தம்? தெரிந்தவர்கள் கேட்கலாம். இன்னும் சாந்தியும் சமாதானமும் இந்த இதெல்லாம் இல்லை. இப்பே சொல்லிவிடுகிறேன், சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இது இல்லை. அது என்ன சாந்தியும் சமாதானமும்? என்ன அர்த்தம்? இது தெரியாமல் தான் ஸலவாத் ஓதிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. تعرف ما معنى الصلاة على النبي؟ نعم رئيس الدرجة. اوكي. The translation extol him. ثناء الله في الملأ الأعلى. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
வானத்தில் மலக்குகள் முன்னால் அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ் புகழ்வது. மறவாதீர்கள், மறவாதீர்கள். எப்போதும் ஸல்லி அலா முஹம்மது என்று சொன்னால் இதை ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரச்சகனே, அந்த நபியை உன்னுடைய இடத்தில், உன்னுடைய சன்னிதானத்தில் அத்துணை பேர் இருக்கக்கூடிய அந்த மலக்குகள் மத்தியில் அவர்களை நீர் புகழ்வாயாக, அவர்களை நீ வாழ்த்துவாயாக. யா ரஹ்மானே, உன் அடியானை நீ வாழ்த்துவாயாக. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி ஸனாஉல்லாஹி ஃபில் மலஇல் அஅலா. ஒவ்வொரு முறையும் முதலில் ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி, இதெல்லாம் என்ன? நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆ. துஆ இது. ஸல்ல யுஸல்லி ஸல்லி அம்ர். ஸல்லி அலா முஹம்மத். யா ரப்பே, அல்லாஹ் எங்கள் தூதரை, உன்னுடைய அடியான் முஹம்மதை நீர் அந்த இடத்தில், அத்துணை பேர் இருக்கக்கூடிய மலக்குகள் உன்னுடைய அடியார்கள் இருக்க அந்த இடத்தில் முஹம்மதை, இந்த நபியை, மாநபியை, உன்னுடைய அடியானை நீர் புகழ்வாயாக, வாழ்த்துவாயாக. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி என்றவருடைய அர்த்தம். தய்யிப் வஸல்லிம், இது சொல்லுகிறோம் இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம், அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம், அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம. வஸல்லம அதான் சொன்னது, வானான்னு. சாந்தி சமாதானத்தை முதல்ல விடுங்க. எல்லா எத்தனையும் சாந்தி சமாதானம், சாந்தி சமாதானம். என்ன சமாதானம்? எனக்கு புரியல. என்ன சமாதானம்? இங்க யார் சமாதானம்? இங்க யார் சண்டை போட்டா? எதுக்கு சமாதானம்? என்ன அர்த்தம்? அவர்களை பாதுகாப்பாயாக. வஸல்லம. அல்லாஹும்ம ஸல்லி. யா இஹ்வானி, இது தெரியாம தான் ஸலவாத் ஓதிட்டு இருக்கோமா? இன்ஷா அல்லாஹ் நன்மை கிடைச்சிரும் பிஇذنில்லாஹ். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை ஓதும் போது உள்ளங்கள் உணர வேண்டாமா வார்த்தைகளை? மொழியை தெரியாமல் மாட்டிக்கொண்டோமே. பேரளவு வந்தது அரபி மொழி, ஆனால் அது மொழியாக மாறவில்லை. மன்சூர், சஜீர், ஹிஷாம், ஜுபைர், ஷபீர், யாரு பேராவது வேற மொழியில இருக்கா? எல்லார் பேரும் தௌஃபீக், மாஷா அல்லாஹ். பேரே அரபிக்ல வச்சிருக்கோம் இஹ்வானி, ஆனா நாவுல வராம போயிடுச்சு. பேரு அரபிக்ல வச்சிருக்கோம், ஆனா நாவுல வராம போயிடுச்சு. சலீம். طيب هذا معنى. அடுத்த வாட்டி கேட்டா சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி, இதுதான் அர்த்தம். நعم. طيب வாருங்கள் இப்போது நூலாசிரியின் கூற்றுப்படி கடைசி அத்தஹியாத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவது 12வது தூணாக இருக்கிறது. அப்படி என்றால் ஒருவர் ஸலவாத் கூறாவிட்டால் அவரது தொழுகை செல்லாது. இது யாருடைய கூற்று? இரண்டு மதுஹபுகளிலே மாபெரும் கூற்று. யார் அவர்கள் இரண்டு மதுஹப் தெரியுமா? அஹ்சன், ஹனாபிலா, ஹம்பலி மதுஹப் மற்றும் ஷாஃபிஈ மதுஹப். ஷாஃபிஈ மதுஹப், கௌலு ஷாஃபிஈய்ய வல் ஹனாபிலா. இவர்கள் இந்த இரண்டு மதுஹபிலும் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத் சொல்லாமல் ஒரு தொழுது விட்டால் என்ன ஆகிறதாம்? அவர் தொழுகை பாத்திலாகி விடுகிறது. என்ன ஆதாரம் எடுக்கிறார்கள்? ஆதாரம் என்ன எடுக்கிறார்கள்? சூரத்துல் அஹ்ஸாபிலே 56வது வசனம். என்ன சூரத்துல் அஹ்ஸாபிலே 56வது வசனம்? என்ன அல்லாஹ்வின் அடியார்களே, 33வது சூரா 56வது வசனம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்கள் அனைவர்களும் அல்லாஹ்வின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள்.
யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே ஸல்லு அலைஹி நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள் வஸல்லிமு அலைஹி தஸ்லீமா வஸல்லிமு தஸ்லீமா. சரி. வஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்தை கொண்டு என்ன சொல்கிறார்கள்? ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் கடைசி அத்தஹியாத்தில் ஸலவாத் கூறுவது கடமை ருக்குனாக ஆக்கப்பட்டுள்ளது என்று கருதுகிறார்கள். இந்த வசனத்தை கொண்டு யார் யார்? இமாம் ஷாஃபிஈ. சரி, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். அவர்களுடைய ஃபிக்ஹை எதிரே போய் பார்ப்போம். இந்தியாவில் உள்ள ஒரு மதம், நம் நாட்டில் உள்ள ஒரு மதபை பற்றி கேட்கிறேன். ஏதாவது தெரியுமா? அவர்கள் எழுதின ஏதாவது ஒரு நூல்? கிதாபுல் அல் ஷாஃபி மதபுடைய முக்கியமான நூல் என்றால் அல் தாய் தாய் புத்தகம் என்று அல் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். தய்யிப், அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டுகிறார்கள். கவனியுங்கள். ஹதீஸில் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மீது நாங்கள் எப்படி ஸலவாத் கூறுவது? கைஃப நுஸல்லி அலைக, உங்களிடம் நாங்கள் எவ்வாறு ஸலவாத் கூறுவது என்று கேட்டதற்கு அல்லாஹ்வின் தூதர் கற்றுத் தந்தார்கள். என்ன கற்றுத் தந்தார்கள்? என்ன கற்றுத் தந்தார்கள்? கூலு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அஸ்வாஜிஹி வ ذُرِّيَّتِهِ கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹிம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அஸ்வாஜிஹி வ ذُرِّيَّتِهِ கமா பாரக்த அலா இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். எவ்வளவு பிரியமாக இருக்கிறார்கள் பாருங்க அல்லாஹ் தங்கள் மனைவிகள் மீது துஆவிலே பாருங்கள். அல்லாஹும்ம சொல்லி கேட்கிறார்கள், நாங்கள் எவ்வாறு ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்களா இல்லையா? ஹதீஸ் எதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்? புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 3369. என்ன பிரியம் பாருங்கள் மனைவியின் மீது. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வின் தூதருக்கு என்ன சொல்கிறார்கள்? ஸல்லி அலா முஹம்மது என்று சொல்லுங்கள், பின்பு வ அலா அஸ்வாஜிஹி அவர்களின் மனைவிகள் மீது என்ற இந்த விஷயங்களையும் சொல்லித் தருகிறார்கள். சரி, சரியான கூற்றுக்கு வருவோம். அல்லாஹ்வின் அடியார்களே, இது சரியான நிலைப்பாடு என்னவென்றால் ஹனஃபி மற்றும் மாக்கி மத்ஹபுடைய கூற்றுதான் இதில் சரியான கூற்றாக இருக்கிறது. ஹம்பலி மற்றும் ஷாஃபி மத்ஹபுடைய கூற்றாக இது கடமை, இது ருக்குன் என்பதாக அல்ல. ஹனஃபி மற்றும் மாலிக் அறிஞர்களின் கருத்துப்படி கடைசி அத்தஹியாத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவது தொழுகையின் சுன்னத்துகளில் ஒன்றாகும். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. தொழுகையின் சுன்னத்துகளில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கு என்ன ஆதாரமாக சொல்கிறார்கள்? அதே இதற்கு முன்னால் நான் அந்த சொன்ன ஹதீஸ். வஸ்ததல்லு பி ஹதீஸ் இப்னு மஸ்ஊத் قال كنا نقول في الصلاه خلف رسول الله صلى الله عليه وسلم. طيب, கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, பல் அமரஹும் பிஸ்ஸலாஹ் வலக்கின்னஹு, கவனியுங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தஷஹுதை கற்றுத் தந்தார்கள். அந்த தஷஹுதை எவ்வாறு கற்றுத் தந்தார்கள்? நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் பின்னால் தொழுது கொண்டிருந்தோம். அப்போது நாங்கள் அல்லாஹ்வுக்கு சலாம், இன்னொருக்கு சலாம் என்று கூறிக்கொண்டிருந்தோம். ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் எங்களிடம், நிச்சயமாக அல்லாஹ்வே சலாம் தான், அவன் சாந்தமானவன். உங்களில் ஒருவர் தொழுகையில் அமர்ந்தால் அவர் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலாத்து வத்தய்யிபாத்து வஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வஸ்ஸலாமு அலா இபாதினஸ் ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கூறட்டும் என்ற இந்த சொற்றொடரை கற்றுத் தந்தார்கள். இது எவ்வாறு ஆதாரம்? தொழுகை அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத் சொல்வது கடமை இல்லை என்பதை கவனியுங்கள். அவர் இவ்வாறு கூறினால் வானம் மற்றும் பூமியில் உள்ள அனைத்து நல்லடியார்களும் அவருடைய சலாம் சென்றடையும். பின்னர் அவர் விரும்பிய எந்த துஆவையும் அவர்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்று வருகிறது. ஒருவேளை சலாத் சொல்வது வாஜிபாக இருந்திருந்தால் ஃபலோ கானத் வாஜிபா, இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹாதத்தை, அதாவது ஷஹாதாவை இரு சாட்சியங்கள் கற்றுக் கொடுத்ததோடு நிறுத்தி கொண்டார்கள். சலவாத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. சலவாத் கடமையாக இருந்திருந்தால் அதை அவர்கள் தவறாமல் கற்றுத் தந்திருப்பார்கள். ஆனால் அந்த ஹதீஸில் அல்லாஹ் தூதர் கற்றுத்தரவில்லை. ஹதீஸின் இறுதியில் பின்னர் அவர் விரும்பிய எந்த கேள்வியையும் எந்த துஆவையும் கேட்டுக்கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். கடமையான ஒன்றை, விரும்பிய ஒன்றை கேட்பதற்கான தேர்வுக்குள் வைக்க முடியாது. இதுவே சலவாத் கடமை இல்லை என்பதற்கு தெளிவான ஆதாரமாகும்.
இதுவே ஸலவாத் கடமை இல்லை எனில் அல்லாஹ் தூதர் முதலில் கற்றுத்தரவில்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, வலக்கின்னஹு ஃபில் ஹதீஸ் இக்தஃபா பி தஅலீமி தஷஹுத் வ ஹாதா தலீல் லைஸத் பிவாஜிபா ஃபிஸ் ஸலாஹ். இது ஸலவாத் சொல்வது கடமையாக ஒரு தூணாக இருக்காது என்பதை இதிலிருந்து தெரிகிறது. லம் யுஹில் மக்கானுஹா மின்ஹா வ லம் யுஹய்யிருஹு பைன மா ஷாஅ மின் அத்காரில் அதிய்யா. நாம் இது மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே என்ன சொல்கிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் தொழுகையில் துஆ கேட்பதை கேட்டார்கள். ஆனால் அவர் அல்லாஹ்வை புகழவும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் கூறவும் இல்லை. அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு நீங்கள் இவர் அவசரப்பட்டு விட்டார் என்று கூறினார்கள். அப்படி என்றால் என்ன? பின்னர் அவரை அழைத்து அவருடன் மற்றவர்களுடனும் உங்களில் ஒருவர் தொழுதால் அவர் தனது இறைவனை புகழ்ந்து அவனை பாராட்டுவதிலிருந்து ஆரம்பிக்கட்டும் என்ற இந்த ஹதீஸையும் கவனமாக கொள்கிறார்கள். கவனிங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஸலவாத் சொல்வது கடமை இல்லை, ஸலவாத் சொல்வது சுன்னா, அது சுன்னத், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதை ஒருவர் விட்டு விட்டால் அவருடைய தொழுகை என்னவாகிவிடும்? பாத்திலாகிவிடும் என்ற அந்த நிலைப்பாட்டை நாம் எடுக்க முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அல்லாஹ்வின் அடியார்களே, கடைசி தூண் 13வது தூண், கரெக்ட், கடைசி தூணாக இருக்கிறது. அது நம்பரோடு முடிந்தது, பின்னாடி வரும். தய்யிப், அது என்ன கடைசி தூண்? இரு சலாம்கள், தஸ்லீம தானி وهذا هو الركن الثالث عشر الأخير أي الثالث عشر والأخير. தஸ்லீமத்தானி ஹுமா தஹ்லீலு ஸலாஹ். நாம் ஏற்கனவே ஆரம்பத்தில் பார்த்தோம், தொழுகை ஹராமாக்குவது என்ன, மற்ற விஷயங்கள் ஹராமாக்கிய தொழுகைக்குள் சேர்த்துவது என்ன? தக்பீரத்துல் இஹ்ராம். அஹ்சன். அதை விடுவிப்பது தஸ்லீமத்தான். அந்த தஸ்லீம் தான் அவரை அந்த நிலையிலிருந்து அவரை விடுவிக்கும். சரி, வல் கௌலு பி ருக்னியத்து தஸ்லீமத்தைன் ஹுவ மின் முஃப்ரதாத்தில் மதாஹிபில் ஹனாபிலா. மத்ஹபில் ஹனாபிலா என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தஸ்லீம், இந்த இரண்டு தஸ்லீம்கள் கொடுப்பது தொழுகையின் தூண்களில் ஒன்று என்பது ஹன்பலி மத்ஹபின் தனிப்பட்ட கூற்று. அவர்கள் மட்டும்தான் இதை சொல்லியிருக்கிறார்கள், வேறு எந்த மதமும் வேறு யாரும் சொல்லவில்லை. இரண்டு தஸ்லீம்கள் கொடுப்பது, ஷேக் என்ன சொல்றாங்க என்பதை பார்ப்போம். இரண்டு தஸ்லீம்கள் கொடுப்பது என்பது ஹம்பலி மத்ஹபின் கூற்றாக இருக்கிறது. அவர்கள் மட்டும்தான் இந்த கூற்றை தனித்து சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் இதற்கு பின்வரும் ஹதீஸை ஆதாரமாக கொள்கிறார்கள். என்ன ஆதாரம்? ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுது கொண்டிருந்த போது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் என்று கூறி கைகளால் இரு பக்கமும் செய்கை செய்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வீரியமிக்க குதிரைகளின் வாள்களைப் போல உங்கள் கைகளால் ஏன் செய்கை செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, உங்களில் ஒருவர் தன் கையை தன் தொடையின் மீது வைத்துவிட்டு தன் வலது மற்றும் இடது பக்கத்தில் உள்ள தன் சகோதரருக்கு சலாம் கூறுவதே போதுமானதாகும் என்று கூறினார்கள். ஹதீஸ் புரிகிறதா? என்ன புரிகிறது? என்ன சொல்கிறார்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் வஷார பியதிஹி இலா ஜானிபைன் ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா மா துஅமினூன பிஐதிக்கும் கஅன்னஹா அذناب خيل شمس انما يكفي احدكم ان يضع يده على فخذه ثم يسلم على اخيه على يمينه وشماله. இவ்வாறு நீங்கள் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு சொன்னால் போதும். ஏன் இவ்வாறு கூப்பாடு போட்டு கத்துகிறீர்கள்? இவ்வாறு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் இவ்வாறு சொன்னால் போதும் என்ற இந்த ஹதீஸை வைக்கிறார்கள். சரி, என்ன ஹதீஸ்? இந்த ஹதீஸுக்கானால் மற்றவர்களுடைய வாதம் என்ன? இந்த வாதத்திற்கான மறுப்பு, ஹம்பலிகளின் இந்த கருத்திற்கு மறுப்பு இவ்வாறு கூறப்படுகிறது. ஹதீஸில் உங்களுக்கு ஒருவர் தன் கையை தன் தொடையின் மீது வைப்பதே போதுமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கையை தொடையின் மீது வைப்பது தொழுகையின் தூணில் சேராது. எனவே இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு இரு சலாம்களும் தூண் என்று கூறுவது பலவீனமானது என்று ஷேக் சொல்கிறார்கள். கவனிங்க அல்லாஹ்வின் அடியார்கள், என்ன ஹதீஸ்? இன்னமா யக்ஃபி அஹதுக்கும் அய்யதஅ யதஹு அலா ஃபഖிதிஹி ஃபஹல் வதுஉல் யத் அலா அல் ஃபഖித் யகூனு ஐதன் மின் அர்கானிஸ் ஸலாஹ். ஏனெனில் அவர்கள் இந்த ஹதீஸை என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் இவ்வாறு சலாம் சொல்ல சொன்னார்கள் என்பது தூண் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறார்கள். அதே ஹதீஸில் தொடையை கையின் மீது வைப்பதும் தான் சொல்கிறார்கள். இதுவும் தூணாகி விட்டதா?
ஷேக் கேட்கிறார். உலமாக்கள் மற்ற மதஹபில் அனைத்து உலமாக்களும் கேட்கிறார்கள். ஹம்பலி மதஹப் என்ன சொல்கிறார்கள்? 2 சலாம்கள் கொடுப்பது தூண்கள் என்று சொன்னால் இங்கு கேட்பது என்ன? 2 சலாம்கள் தூண்கள் என்று சொன்னால் கேட்பது என்ன? அப்படி என்றால் இந்த ஹதீஸில் ஆதாரம் அல்லாஹ் தூதர் இதோ சொல்கிறார்களே, என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் இவ்வாறு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு இன்னமா யக்ஃபி அஹதுக்கும் ஐயதா யதஹு அலா ஃபக்திஹி, சரி, சும்ம யுஸல்லிம் அலா அஹீஹி அலா யமீனிஹி வ ஷிமாலிஹி, அவருடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரருக்கு வலதிலும் இடத்திலும் சலாம் கொடுத்தால் போதுமானது என்று சொல்கிறார்கள். அது மட்டுமா சொன்னார்கள்? கைகளை தொடையிலும் வைக்க சொன்னார்கள். இதுவும் இங்கு ருக்குனாக எடுத்துக்கொள்வீர்களா? இந்த ஹதீஸை வைத்து எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் தானே என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என்ன சொல்கிறார்கள்? பொதுவான கருத்து என்றால் முதல் சலாம் மட்டுமே கட்டாயம். ஒரு சலாம் சொல்லிவிட்டாலே தொழுகை நிறைவடைந்து விட்டது. இதை பல பேர் உணர்வதே இல்லை. ஒரு சலாமோடு நிறுத்தினால் தொழுகை பாத்திலாகி விடுகிறது என்ற அளவிற்கு நாமே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆம் அல்லாஹ்வின் அடியார்களே, பொதுவான கருத்து என்னவென்றால் வஇன்னம் அராத பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இது என்ன விஷயம் என்றால் கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்கள், லைஸ மின் அர்கானிஸ் ஸலாஹ் வ யதுல் யது லைஸ மின் அர்கானிஸ் ஸலாஹ் வ இன்னமா அராத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுன்கிர அலைஹிம் லிஅன்னஹு ரஆஹும் யுஹர்ரிகுன் ஐதீஹிம் இந்த ஸலாம், அவர்கள் கையை இங்கும் அங்கும் அசைந்ததினால் அல்லாஹ் தூதர் தடுத்தார்கள். அவ்வாறு நீங்கள் செய்யாதீர்கள், உங்கள் தொடைகளின் மீது கையை வைத்து உங்கள் கைகளுக்கு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். ஃபன்கர அலைஹிம் வ அல்லமஹும் அன்ன சுன்னத ஐயது ஐதீஹும் அலா அஃகாதிஹிம் சும்ம யுஸல்லிமூன அன் ஐமானிஹிம் வ ஷமாயிலிஹிம், நீங்கள் இடது பக்கமும் வலது பக்கமும் இடது பக்கமும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று வருவது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வலதிலும் இடத்திலும் சலாம் செய்து சொல்லலாம் என்றால் சொல்லிக் கொள்ளலாம், தப்பில்லை. ஆனால் வலதிலும் சொல்லி இடத்திலும் சொன்னால்தான் அந்த தூண் நிறைவடைகிறது என்றால் கிடையாது. ஏன்? ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், கவனமாக கேளுங்கள். وذهب اكثر اهل العلم مالكيயா மذஹப் ஷாஃபிஈயா மذஹபிலும் மேலும் இமாம் அஹ்மத் அவர்களுடைய ரிவாயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மذஹபில் இருந்து வருகிறது. என்ன சொல்கிறார் என்றால் அன்னல் ஃபர்த், கடமையான சலாம் என்பது ஒரு முறை கொடுத்தால் போதுமானது. அன்னல் ஃபர்த பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ தஸ்லீமா வாஹிதா, 2 தஸ்லீம் என்பது சுன்னஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கலாம், இது யாருடைய மذஹபாக இருக்கிறது? அக்ஸர் அஹ்லுல் மினல் மாலிகிய்யா ஷாஃபிஈயா. அதனால்தான் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் என்ற ஒரு இதிலே சொல்லிவிட்டாலே போதும், எந்திரித்த உடனே தொழ ஆரம்பிச்சிருவார்கள். தொழுகை கதா செய்யும் பொழுது எந்திரித்து நின்று மீதமுள்ள ரக்காத்தை முடிப்பதற்கும் பொழுது இவ்வாறு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஒன்று சொல்லுவுடன் என்ன செய்வார்கள்? எந்திரித்து நின்று தொழுவார்கள். அதற்கு இதை ஒரு ஆதாரமாக காட்டுகிறாங்க. என்ன? தொழுகை முடிவடைவது என்பது எதில் இருக்கிறதாம்? ஒரு சலாமில் இருக்கிறது. தொழுகையுடைய முடிவு எதில் இருக்கிறது? ஒரு சலாமில் இருக்கிறது. 2 சலாம் கொடுத்தால்தான் இது எங்கு வரை போய்விட்டது? ஜனாசா தொழுகையில் சுன்னத்தே ஒரு சலாம் தான். சலாத்துல் ஜனாசாவிலே சுன்னத் என்பது ஒரு சலாம் தான். தொழுகையில் 2 சலாம் கொடுத்துக் கொள்ளலாம். ஆனால் கடமையே தொழுகையிலே என்னது? ஒரு சலாம் தான். அல்லாஹ் தூதர் கற்றுத்தந்த தஸ்லீம் என்று சொல்கிறார்கள், வலது பக்கம். ஆனால் ஹரத்தில் இமாமை பின்தொடராமல் இமாமுக்கு முகாலஃபா செய்வது, ஹரத்தில் ஜனாசாவில் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னால் இமாமே செய்யாததை செய்து கொண்டிருப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் என்று முகாலஃபா, முரண்பாடு. இதெல்லாம் அதிகமாக யோசிப்பது மார்க்கத்தில். தூண் என்ன என்பதை நாம் திரும்பி பார்க்க வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே. அப்படி என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், தஹ்லீலுஹா ஒரு சலாம். ஒரு சலாம் என்பது கடமை, 2 சலாம் என்பது சுன்னா. நாம் وهو الثابت من قوله وفعله صلى الله عليه وسلم, அல்லாஹ் தூதருடைய சொற்களிலும் செயல்களிலும் உறுதியாக்கப்பட்டது. வலம் யகுல் வதஹ்லீலுஹா, கவனியுங்கள், அரபி மொழி தெரிந்தவர்கள் சொல்லலாம். பைத்துன் என்றால் என்ன? வீடு. 2 வீடு எப்படி சொல்லுவோம் அரபியிலே?
பை தானி. சரி, தஸ்லீம் என்றால் என்ன? ஒரு சலாம். ரெண்டு சலாம் என்றால் தஸ்லீம, தஸ்லீமானி அல்லது தஸ்லீமதானி. தஸ்லீமத்துன் தஸ்லீமதானி. அம்மாவா இல்லையா? ஷேக் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய ஹதீஸில் தெளிவாக வருகிறது, வதஹ்லீலுஹா, அந்த தொழுகையை நிறைவு செய்வது, அந்த தொழுகை இஹ்ராம் நிலையிலிருந்து வெளிவருவது, தஹ்லீலுஹா தஸ்லீம். தஸ்லீமதானி என்று சொல்லவில்லை, தஹ்லீலுஹா அத்தஸ்லீம், ஒரே தஸ்லீம். தஹ்லீலுஹா அத்தஸ்லீம், ஒரே தஸ்லீம் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர். வலம் யகுல், அல்லாஹ்வின் தூதர் தஹ்லீலுஹா அத்தஸ்லீமதானி என்று சொல்லவில்லை, வதஹ்லீலுஹா அத்தஸ்லீம் என்று ஒன்றுதான் சொல்கிறார்கள். இன்னமா அராத கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லிமு தஸ்லீமா வாஹிதா. நஅம், அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒரு ஸலாத்துடன் மட்டும் நிறுத்தி கொண்டால் தொழுகை செல்லும். அல்ஹம்துலில்லாஹ். ஆயினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் அடிப்படையில் இரு சலாம்கள் கொடுப்பது பாரக்கல்லாஹு ஃபீக்கும் விரும்பத்தக்கதாகும். நஅம், யுஸிஹு வ அஹப்பு அன் யுஸல்லிம தஸ்லீமத்தைனி லில் அக்பார் அத்-தால்லத்தி அலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே பிரச்சனை என்னவென்றால், இதை செய்யாமல் போனால் தொழுகை பாத்தில் என்பவர்களுக்கு தான் இங்கே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்க பிரச்சனை அதுதான். பல பிரச்சனை இங்கே இவ்வாறு தான். இல்லை, இப்படி செய்யணும்னா தொழுகை பாத்தில், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று பேசாதீங்க. சுன்னா அவ்வளவு இருக்கிறது, ஹதீஸ்கள் ஆதாரம் அவ்வளவு இருக்கிறது மார்க்கத்தில். அதை தெளிவாக புரிந்து கொண்டு பேசுங்கள், அதை தெரியாமல் புரிந்து கொள்ளாமல் பேசாதீர்கள். இதை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இதிலிருந்து தெரிகிறது, ஒரு சலாம் கொடுத்தாலே தொழுகை நிறைவேறி விடுகிறது. ஆனால் இரண்டு சலாம் கொடுத்தால் அது முஸ்தஹப்பாக இருக்கிறது, அது அல்லாஹ்வின் தூதருக்கு ஆக பிரித்தமானதாக இருக்கிறது. ஆனால் ஒரு சலாமோடு தொழுகை முடிவடைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இதோடு தூண்களையும் முடித்து விட்டோம். அடுத்த வாரம் அல்லாஹ் நாடினால் வாஜிபாத்து அஸ்ஸலாஹ், வாஜிபாத்து அஸ்ஸலாஹ். நாம் தொழுகையுடைய வாஜிபாத்துகள், தொழுகையுடைய வாஜிபாத்துகளை என்னவென்பதை இன்ஷா அல்லாஹ் தஆலா அடுத்த வாரம் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.